யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. ஆனா அது நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிக்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிக்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானோ அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசில் நினச்சிக்கிற. உன் கையை ஒன்று வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கன்ட்டு போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பஞ்சு பாவம் நகையா பஞ்சு, பாவம் பணமா பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னா பாப்பானை போட்டுருவாங்க. அதில் அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் அங்கே நீ கொளுத்துறன்னு பார்த்துக்கிறான். எத்தனை பேர் கடவுள் இருக்கணும்? அப்போ எத்தனை இடத்துல கொளுத்தின்னுக்கிறான். உலகம் முள்ளா கொளுத்தின்னுக்கிறான். எத்தனை கடவுள் ஓணும்? மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தி ஓணும். இப்போ இதை தான் முட்டாள்தானம்ன்றது. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. நம்பிக்கைன்றது உண்மை மேல வைக்கணும், பொய் மேல வைக்க கூடாது. சொல்லு. இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எனக்கு பக்தி எப்போ வரும்னா, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது, ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது. அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா? பக்தியே கிடையாது, அதுக்கு பேர் சுயநலம். பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி. ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுதுவார் பரீட்சை. அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு? நீ எம்ஏ படிச்சுக்கிற, அவர் எவ்வளோ படித்தார்? உனக்கு எக்ஸாம் அவர் எழுதுறதுக்கு. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். கடவுள்கிட்ட போய் சொன்ன அவர் டாக்டர் ஊசியா போடுவார். இதுதான் அறியாமைன்றது. பக்தி இதில் பண்ணுறது இல்லை, இது சுயநலம். பக்தி இல்லை இதுக்கு பேர். பக்தின்றது பற்றற்று பண்ணுறது தான் பக்தி. எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி. காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சுக்கின்னு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது. அது பேர் சுயநலம். அப்ப மனிதர்கள் பண்ற எல்லாமே சுயநலமா? எல்லா மனிதனும் சுயநலம் பண்றது இல்லை. ஒரு சில பேர் அறிவாளித்தனமா இறைவனை வழிபடுறான், பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான். இப்போ ஒரு மனிதன், நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்னு இந்த ஆசிரமம் கட்டணும், கட்ட முடியுமா? ஒரு தூணு கூட கட்ட முடியாது. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன். என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல. என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க, லட்சக்கணக்கில் அமிச்சாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க, எவனும் 10 பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை. காரணம் என்ன? என்னை அறியாதவன் கொடுத்தான். நான் யார், என்ன பண்றேன், என்ன சொல்லித்தர எல்லாம் அறிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்கல. ஆனால் இந்த அறியாதவனால உலகம் அழிஞ்சுக்கினுக்குது. என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு, அவங்களால உலகம் செழிக்குது. இது 2 விதமாக மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க, என்கிட்ட பேசாதவங்க, நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது. ஆனால் என்னை அறிஞ்சவன், என் கூடவே இருக்கிறவன், என்னை பார்த்தவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவன், நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் இங்கே. இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். அதனால் இந்த உலகம் நான் இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூட செத்து போடலாம், இல்லை 4 வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேர், பல ஆயிரம் வருஷம் இருக்கும். ஏன்? மனிதன் மறைவான், ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போகணும். அவன் தான் மனுஷன். வீட்டுக்குள்ளவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது. ராத்திரி ஒருத்தன் செத்து போயிட்டான். நம்ம ஆசிரமத்தில் சமையல் செய்கிறவங்க அவளுடைய மூத்தார், அவர் 3 தடவை இங்கே வந்துக்கிறாரு. என்கிட்ட மாதம் 7000 ரூபாய் வட்டி வாங்குறாரு.
இந்த கோயில் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அதனால் என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு. ஆனால் அவர் 3 வாட்டி இங்கே வந்துக்கிறார். 10 பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது. ராத்திரி போயிட்டார் அவர். இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா? அவர் கோமணம் அவர் கூட போகுமா? இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா? அதனால தான் படித்து சொல்லிக்கிற தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில். கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா. அதனால தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன். அதனால தர்மத்தை பண்ணுங்க, பண்ணாதவன் கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மனம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்தில் நன்மை செய்வோம் தீமை செய்வோம், எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம். ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை, உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். ஒரு உருவம் இருந்துட்டு அது 6 அறிவுன்னு சொல்றது முட்டாள்தானோ அது. போன மாதம் உங்களோட பதிவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். சரி. அப்போது நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன். சரி. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா, இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பிச்சதுனால இது நடந்துருக்கு? உன் மனசில் நினச்சதால் தான். உனக்கு 1000 திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன். உன் மனசு ஏற்றுக்கலன்னா உன் மனசு இங்கே போகலாம், இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ இங்கேருந்து. நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்ப. மனசு தான் எல்லாத்துக்கும் பேச. அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா. மனசு இருக்கிறதால தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன்னு சொல்லிங்கிறோம். அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா, எங்கே நல்ல விஷயங்கள் அங்கே போகலாம், எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர. 1000 திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே. உன் மனம் விரும்ப நான் மட்டும்தான் வருவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவனால் இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அந்த ஆற்றல் பெண்ணுக்கிட்ட இருக்குது. இதுக்கு எது அடிப்படை? மனசு. இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதுக்கு விட்டு கொடுக்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும். இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலை நீ எவ்வளோ தர்மசாலியாக இருந்தாலும் வரமாட்டேன். சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்காக, சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்காக. அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் உபதேசம் கொடுத்து அமிச்சேன். போயிட்டாங்க அவங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார். அவர் எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ படிப்பு, அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு. எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்த திறமையை கூட்டின்னு வந்தது, மனம் கூட்டின்னு வந்தது. அதனால் அவரை கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் மீட்டிங் மத்தியானம். அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. ஒருத்தனுக்கு கொடுக்கறதும் மனசு, ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறதும் மனசு. ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு, ஒருத்தனை கெடுக்கிறதும் மனசு. ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் மனசு, அங்கே போகாதன்னு தடுக்கிறதும் மனசு. எல்லாம் மன சம்பந்தப்பட்டதான் மனுஷ வாழ்வு. சொல்லுமா சாமி. ஒழுக்கம், மனிதர்கள் வந்து யார் பேசுறத கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம், கற்பு, இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. ஒழுக்கம்னா என்ன? அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும். எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மனசு வேணும். கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்துன்னுக்கிற, கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் செய்வேன் அப்படின்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது? உன் மனசு ஏற்றுக்கல, எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன். அவன் என்ன சொல்கிறான், சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான். ரெண்டும் மனுஷன்தான், மனசு தான் ரெண்டுக்கும். அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கெடும். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்கும். தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும். ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாகவே வந்துடும். உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும். வளரும் போது உன் ஒழுக்கம் கெடும். உனக்கு எது விருப்பமோ அதை செய்.
ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமாக இருன்னா இருக்க மாட்டான். யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்னுவான். நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, யோ நீ கெட்டுப்போ என்னையா கெடுக்க சொல்கிறேன்னுவான். எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது. தனித்து சொல்லிங்களாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது, காது மேலே அடிப்பான். அதனால் நான் தனித்து சொல்லிங்கிறேன், எடுத்துக்கோ நான் போனிட்டு. அதனால் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தன் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம். ஆனால் தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான். இதுதாம்மா ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா ஒழுக்கம். அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்தோன்னா அயோக்கியத்தனம். இந்த எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா, இல்லை அது இருக்குது இல்லாமையும் இருக்குது. எந்திரம்ன்றதுக்குத மிஷினில் பிரிண்ட்டு போட்டு எடுத்துன்னு வந்து எந்திரம் விற்றா ஒரு பயணம் இல்லை. அது ஒரு தகுடு, அவ்வளோதான். அதில் இருக்கிற எழுத்து தான், ஒரு பலனும் கொடுக்காது. சும்மா ஏமாற்றி விற்கிறது அது. அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும். எப்படி எழுதணும் தெரியுமா? அதை சும்மா எழுதலை, இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்லை. அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான், ஒரு தகுடு எழுத போகிறான்னா அவன் 48 நாள் உண்ணாவிரதம் இருப்பான், ஒரு பொழுதில் இருப்பான். ஒரு பொழுதிலிருந்து ஆணியாலையும் தகுட்டாலையும் எழுதுவான். அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட விழக்கூடாது. ஊந்துடுச்சுன்னா அவன் எழுதுறவங்களுக்கு எதுவும் ஆபத்துன்னு அர்த்தம். அவ்வளோ ஜாக்கிரதையாக பூஜையிலிருந்து எழுதுவான். ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான். அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும் போது என்ன ஆகுது? மனம் அந்த தகுட்டு மேலேயே இருக்குது. அதனுடைய சக்தி வேலை செய்யும். மிஷினில் பிரிண்ட்டு போட்டு ஒரு 1000 தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுன்னா ஒரு பயணம் இல்லை, சும்மா குப்பையில் போட வேண்டியது. சொல்லு. இப்போ ஞானிகள், இப்போது நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு மனிதர்களை நான் ஞானி இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுங்க. அவர் கூட சாய் தர்மாக்காரு சித்தர்னு போட்டார் என்ன. நான் அப்படிலாம் போடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் எல்லாம் விரும்புறதில்ல. ஞானின்னு சொன்னாலும் நான் விரும்புறதில்லை. நான் மனுஷன் அனுபவத்தில் பேசிக்கிறேன். இந்த சித்தர், ஞானி, யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வானா, அதெல்லாம் பெரியவங்க பேர். அந்த பேரெலாம் இதை நம்ம வச்சுக்கூடாது. ஏதோ 4 வார்த்தை பேசுகிறதுனால நான் மகான் கிடையாது, 4 வார்த்தை பேசுகிறதுனால சித்தர் கிடையாது. அனுபவத்தில் பேசிக்கிறேன். ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு தெரிஞ்சதோ சொல்லிங்கிறேன். அதனால் மகான்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லாதீங்க எப்பவுமே. நான் விரும்புறதில்லை அதெல்லாம். சொல்லுமா. மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து சரி இவங்க வந்து ஞான மார்க்கம், இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்குது, இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா? யார் அது கண்டறிஞ்சது? அப்படி இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு இவங்க பக்தி மயமாக இருக்காங்க, சரி, நான் நல்ல குணத்தோட இருக்காங்க, சரி, பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. லட்சணங்களை பார்த்து சொல்கிற விஷயம் ஒரு லட்சணமும் கிடையாது. மேலே போட்டுக்கிற லட்சணத்தில் ஒன்றும் கிடையாது தெரியுமா? எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள், தீமை செயல்கள் இருக்கும். எதுவுமே இருக்காது, எந்த வேஷமும் இருக்காது. உண்மையை சொல்லுவான், உண்மையை செய்வான், நன்மையேன்னு கிடைக்கும். அதனால் வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க. வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது. பக்திக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். தோற்றம்ன்றது அடுத்தும் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது. அது நம்ம கடவுளுக்கும் அதுக்கு உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லையே, அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கு சம்பந்தம். அதனால் ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு மகாகவி காளிதாசு தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த முடியை எடுத்து அந்த முடிக்காரு எப்படி இருப்பாங்க எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நானும் உன்னை பார்த்து சொல்லணுன்னா நான் பெரும் உத்தமனாக இருக்கணும் இல்லையா? நானே அயோக்கியனாக இருந்துக்குன்னு இன்னொருத்தரை பார்த்து இவர் ஆன்மீகவாதி, ஒரு சாமியார், ஒரு யோகின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. செயல் மன சம்பந்தப்பட்டது, தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது. அதனால் தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான். அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கொடூரமான முகம், கொடூரமான ட்ரெஸ்ஸு,
கொடூரமான கத்தி இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான். சரிங்க. அப்போ அவனை பார்த்தோன்னே ஓ இவன் திருடன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா, படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் இன்றைக்கி ஊரில் திருடினெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான். கண்டிப்பாங்க. பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவேன்? அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே, அவன் அவ்வளோ நல்லவனா தானே இருக்கணும், எப்படி திருடுறான்? அவனை கேட்டால் வறுமை. அதனால் சொல்ல முடியுமா? யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு காலங்கள் இருந்தது. மகான்கள் ஒரு மனிதனை பார்க்கும்போது இப்போது நான் பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா, எதுவாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எவ்வளோ அழகாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எனக்கு என்ன போச்சு அதனால். ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை. ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான்? உடல் அழகை தான் பார்ப்பான். அவன் எப்படி சொல்ல முடியாத? அப்போது மகான்கள் அந்த ஆன்மாவை பார்த்தான். ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும், மனுஷனை பார்க்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய தத்துவத்தை சொன்னான். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை. ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் 108 தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா. பலன் நமச்சிவாயான்னு 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது. ஓம் சக்தி சரவணபவா, ஓம் ஷண்முகா, ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேய ஷண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஐயா அடுத்த கேள்வி ஐயா, நம் உடலில் எல்லா கடவுள் சக்தி, பிள்ளையார், முருகன், விஷ்ணு, பிரம்மா, சிவன், சரஸ்வதி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா? கண்ணு பார்க்குதும்மா, காது கேட்குது, மூக்கு மோருது, எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம். நம்மளையே பார்க்கல. நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம். அதனால் கற்பனைகள் தோன்றுறது, ஆசைகள் தோன்றுது. ஐயா, சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள், அதற்கு எதுவும்னா விளக்கம் இருக்கிறதா? சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யுள் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது. இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாததால் இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அது ஒரு அற்புதமான கலை. அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாததால் மதம் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால தான் சொன்னேன், கல்வெட்டில் இருக்கிற 4 மொழிகள் தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் 4 மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதிச்சுது. ஏன்னா அப்போ 4 ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது. அந்த 4 மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யுள் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும், அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும். 2வது, சித்தர்களினுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதை என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க. ஓப்பனாக சொல்லியிருந்தால் இன்னும் மோசமாக போயிருக்கும். ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது. அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள், நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும். அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது, கஷ்டம் அது. இப்போ அது சொல்கிறாரு திருமூலர், மூல துவாரத்தில் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள். என்ன புரிஞ்சது? ஏதாவது புரிஞ்சுதா? இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும். இவர் எங்கே சொன்னார்? இருட்டறை நீ எதை சொன்னார்? குருட்டு கிழவன் யாரை சொன்னார்?
அந்த குருட்டுக்கிழவோட இந்த இருட்டறையில் இருக்கிற கன்னி பொண்ணு எடுத்து போய் சேர்க்கணுன்றாரு. அது யார் அது சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம். படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினம் தான். அதனால் அவ்வளோ முழுமையாக 100க்கு 100 அது புரியலனால ஒரு 80% புரியும். அதுக்காக படித்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா. சொல்லுமா. அவர்கள் மகான்களெல்லாம் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக ஐயா? ஏமா மகான்கள் சிவன் ஞானிகள் எல்லாரும் புலித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க இல்லைங்கய்யா? புலி மேலையா? புலித்தோல் கீழே போட்டு புலித்தோல் கீழே போட்டு தியானம் பண்றாங்க. அதுல எதுனா புலித்தோல் மட்டும் போட்டு பண்றது இல்ல, தர்பத்தை போட்டு தர்ப பாய் போட்டு பண்ணுவாங்க, மான் தோல் போட்டு பண்ணுவாங்க, புலித்தோல் போட்டு பண்ணுவாங்க. இந்த 3 பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, புலித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம் அந்த கோபம் வரும். அந்த தோல் மேலே உட்காந்து பழகினீன்னா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும். அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும். அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புலித்தோல் யூஸ் பண்ணாங்க. மான் தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும், அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான் தோலை போட்டு உபயோகப்படுத்தினாங்க. உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது, ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்காந்து பண்ணாங்கம்மா. இந்த 3 அதுக்காக பண்ண. சொல்லு ஐயா. 5 பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா. 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான், ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு ஒன்றே ஒன்று கடவுள் மட்டும்தான். இந்த 5 பஞ்சபூதத்தை பற்றி, ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் யார் யோசிக்கிறான்னா அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். சின்ன வயசில் அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல் தடிக்கும்போது இது என்ன பசங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறார். பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்காந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி, பூரா, தேள் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது. ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு வந்து கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டோன்றோம். அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது, ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு இந்த ஐம்புலனை பற்றி கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், 3 வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தா விட அது உள்ளே பூந்து நான் வருவேன்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது. நம்மளை பண்ணுமா? ஒரு சுனாமி வாரி கொட்டிட்டு போயிடுச்சு. அப்போது 5 பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன். 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் 5 பஞ்சபூதம், மகான்களுக்கு 5 பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவன் மட்டும்தான். ஐயா, இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள் சொல்கிறோம் ஐயா. தெலுங்கில் ஆதி, சோம, மங்கள, புத, குரு, சுக்கிர, சனி. இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்ததுங்களா ஐயா இந்த வாரத்துங்கள? இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 7 கிரகங்கள் பூமியில் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு 2-3 கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க. அதுக்கு மேலே ஆராய முடியல. இப்போ செவ்வாய் கிரகம், செவ்வாய்னா அந்த கிரகம் அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான்.
இப்போ கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது, அதான் கிரக சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷ உலக உயிரினங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுது, அது வானசாஸ்திரம்னு எழுதணும். அப்போ கிரகசாஸ்திரம் வானசாஸ்திரம் ஆதியிலே எழுதிட்டான். இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்குன்றது தான் இந்த 7 நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. காரணம் என்னன்னா, இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் சொல்ல பண்ணி 10 நாள் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துக்கின்னு இருக்கிறான். ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா, உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு, அங்கே எது என்னென்ன பண்ணுது, என்ன நிறத்தில் இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கின்னு வந்து இந்த உடலுக்குள்ளே பூந்த பிறகு வானசாஸ்திரம் கிரகசாஸ்திரம் அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் சொன்னான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாதுடா. ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுடான்னு. இவன் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு கடவுளை பார்த்து பேச மாட்டான், பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோ தான் எனக்கு தெரியும், பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது. அதனால் அப்படி எழுதுனதுதாம்மா அந்த 7 நாள். வந்து சாமி இப்போ கோவில் கும்பாபிஷேகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உபதேசம் வந்து முழுமையாக ஒன்றும் வாங்கலை, இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் வந்து கேட்கணுன்றதுக்காக சொல்கிறேன் சாமி. இப்போ 12 வருஷம் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு சரியாக இப்போ கும்பாபிஷேகம் சொல்கிறீங்களா, 12 வருஷம் வந்து நீங்கள் கரெக்டாக இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சாமி. இப்போ இந்த 18க்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு சொல்லிட்டாரு சாமி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதுதான் சொல்லிட்டாரு. இப்போ இந்த 12 அப்படின்றத வந்துட்டு எதை சாமி குறிக்குது? நம்மளுடைய மூச்சு. இந்த மூச்சோட அளவு 12 அங்குலம் ஓடினுங்கிற இந்த மூச்சு. இதை பேஸ் பண்ணி தான் இரவு பகல்ன்றதையும் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் அப்படின்றதெல்லாம் எல்லாமே இந்த மூச்சினோட சுவாசத்தோட அடிப்படை. 12 மாதம் எல்லாமே எதை வச்சு அடிப்பா, இந்த மூச்சு தான் கணக்கு. அப்போ இந்த 12ன்றது வந்து எல்லாத்துலேயுமே வருதுங்களா சாமி? 12 மணி நேரம்ன்றதுலையும் வருது, அப்புறம் இந்த எல்லா இதுலையுமே வருது இல்லை சாமி? கோவில்லையும் வருது, நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வரும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த 12ன்றதுக்கான. அதனால தான் பாடம் வாங்கினவங்க 12 வருஷம் வரைக்கும் தன்னை ஒரு தாய், ஒரு கோழி எப்படி அடகாத்து குஞ்சுங்களை அடகாத்து வச்சிருக்கணுமோ அந்த மாதிரி இந்த பாடங்களை அடகாத்து பாடம் பண்ணணும். யாருக்கிட்ட இருந்தால் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கோழி எப்படி குஞ்சை காப்பாற்றோம், அந்த மாதிரி இந்த பாடத்தை காப்பாற்றி அக்கறையோட பாடம் பண்ணால் 12வது வருஷம் நாம் எதுக்காக வந்தோமோ அதுக்கான பலனை நாம் அனுபவிப்போம். அவ்வளோ காலம் காத்திருக்கணும். எப்போ எல்லா பாடமும் வாங்கிட்டு அதே நியதியோடு நம்ம 12 வருஷம் பயணம் பண்ணணும். அப்போ தான் இந்த பாடம் பலனளிக்கும். சரிங்களா? இல்லைன்னா இந்த பாடம் அதுக்கான பலனை கொடுக்காது. ஆனால் இந்த 12 வருஷம் அப்படின்றதுக்குள்ள நம்ம கடவுள் வந்துட்டு எல்லா வகையிலையும் வந்து நம்மளை வந்து சோதனை பண்ணிக்கிட்டே தான் பக்குவப்படுத்துவான். சோதனையே கிடையாது, பக்குவப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. அதுல இருந்து உன்னை ஒரு விஷயத்துல இருந்து இந்த தீமையில இருந்து நீ வெளியில வரணும், உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக வரக்கூடிய அந்த சோதனைகள் தான் அந்த 12 வருஷம் வரைக்கும் அது அனுபவிச்சு தாண்டி வரணும். ஆமா ஆமா. இதெல்லாம் இயற்கையான நமக்கு ஒரு சராசரி மனுஷன் மாதிரி நானும் புலம்பி நின்றேன்னா பாடம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் சராசரி மனுஷன் உன்னோட குடும்ப வாழ்க்கை தான் நானும் வாழறேன். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நமக்கும் நடக்கும். ஆனால் அவங்க அழற மாதிரி, அவங்க வேதனைப்படுற மாதிரி நான் அடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, இது காரணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் பாடம் பண்ணுறவங்களுக்கு எது நடந்தாலும் காரணமான பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கலக்கமோ மயக்கமோ எதுவுமே வராது. புரியுதுங்களா? அப்போது இறைவன் 12 வருஷம் நீ தவம் இருக்கணும்னு அவன் சும்மா விட்டுற மாட்டான். பாப்பா தவம் இருன்னு விட்டுற மாட்டான். உன்னை நாயாட்டம் பேயாட்டம் அலைய ஒரு அளவுக்கு நமக்கு சோதனையே கொடுப்பான். பிறவியிலேருந்து தப்பிச்சு போகிறதுன்றது யாருக்கும் சுலபமான விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆசை உனக்கு வந்தாலே அவ்வளோ பெரிய சோதனையை நீ அனுபவிக்கணுன்றதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும்ன்ற மாதிரி ஞானம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது. கோடிக்கணக்கான பேர் காடு மலையில் ஏறி தவம் பண்ணினுக்கிறான், ஓடுறான், இது கிடைக்குமான்னு.
யாருக்குமே கிடைக்காத, யாருக்கு பார்த்தும் திரும்பி பார்க்காத தெய்வம் நமக்காக இறங்கி வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் அந்த ஞானம் கிடைக்கும். அவ்வளோ பெரிய பக்குவம் நமக்கு வரணும், ஞானம் வரணும்னா நம்ம எவ்வளோ சோதனையை கடந்து வரணும். சும்மா கிடைக்குமா? கிருபானந்த வாரியார் சாமி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் சாமி, ஒரு மனிதனை வந்து இறைவன் சோதிக்கிறான் அப்படின்னா, இவ்வளோ வருஷமா நான் இறைவனுடைய அடியில தான் இருக்கேன், இறைவனுடைய புகழையே தான் பாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நாளும் என்னை வந்து இறைவன் என்னை வந்து சோதிக்கலை. ஆனால் உன்னை இப்போ இறைவன் சோதிக்கிறான் அப்படின்னாக்கா, கம்பி வந்து ராவி அதை வந்து பதமாக்குவாங்க இல்லைங்களா, ரம்பத்தை வந்து தேய்க்க தேய்க்க தான் வந்து கூர்மையான வந்துட்டு ஒரு இது வந்து கிடைக்கும். அப்போதான் நம்ம அதை வச்சு ஒரு மரத்தை அறக்கவோ ஒரு இரும்பு அறக்கவோ பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இறைவன் வந்து நம்மளை உரசி 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 ஒரு நல்ல பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவர் அடியில் சேர்க்கறதுக்கான இதுதான். கண்டிப்பாக. ஏன்னா சோதனை எப்படி வரனே தெரியாது. நம்ம சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம். என்ன கதை? ஒரு விறகு வெட்டி போனார் ஒரு காட்டுக்கு. அவர் விறகு வெட்டுறாரு. ஒரு விறகு வெட்டிக்கினே இருக்கும்போது அந்த கோடாரி கை தவறி போய் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்துச்சு. இப்போ இவர் ஓன்னு அழுகுறாரு. இருந்ததே ஒரே ஒரு கோடாலி, அதை வச்சு தான் நான் காலம் தள்ளிட்டு இருந்தேன். விறகு வெட்டுற இடத்துல போய் இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் என் நிலைமை என்ன ஆகிறது, இந்த விறகு வெட்டி தானே நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஓன்னு அழுகுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குளத்தில் இருக்கிற ஒரு தேவதை வந்து, எப்பா எதுக்குப்பா அழுகுற, இந்த மாதிரி மரம் வெட்டின்னு இருந்தேன், வெட்டினே இருக்கும்போது கோடாலி போய் தவறி போய் அதில் விழுந்துச்சு, இப்போ எனக்கு கோடாலி வேணும், கோடாலி இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அழுகுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோதனை வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவாக பாருப்பான்றாங்க, இது இல்லை. வெளியில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவாக பாரு, இதுவும் இல்லை. ரத்தத்தில் ஒரு கோடாலி செஞ்சு இதுவும் இல்லை. அவனுடைய நேர்மையை பாராட்டி கடைசியில் எந்த கோடாலியை போட்டானோ அந்த கோடாலியை வந்து இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு. இது உண்மையாக இருக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்லை. அது ஒரு குழந்தைக்கு சொன்ன கதை. உண்மையான கதை என்ன, இறைவனை தேடி நீ பயணம் பண்ணுற, உன்னோட நோக்கம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவான், இறைவன் சோதனை வைப்பான். இந்த கோடாரி தவணி போன மாதிரி உன்னை தவற வச்சு முடிக்க வைப்பான், அழ வைப்பான். ஆனால் நீ என்ன பண்ணணும், சத்தியத்தில் நிற்கணும். எதுக்காக வந்தியோ அதுக்காக நீ உறுதியாக நின்னால் அடைய வேண்டிய அளவுக்கு இந்த மாதிரி தங்கத்தை கொடுத்தாலோ வைரத்தை கொடுத்தாலோன்ற மாதிரி சித்திகளை இறைவன் கொடுப்பான். எப்பா இதெல்லாம் நான் வரல, இதுக்காக நான் வரல, நீ உடாப்படியாக இருந்தால் எதை நோக்கி வந்தியோ அதை ஞானத்தை இறைவன் கொடுப்பான். வர வழியில் எங்கேயாவது மயங்கிட்டு ஆகா தங்கம் கிடைக்குதுன்னு மயங்கிட்டேன்னு சொன்னால் அங்கேருந்து இறைவன் தள்ளி விட்டுருவான். ஆத்மானம் சார். அப்போ இந்த கதைகள் எல்லாம் யாருக்காக சொன்னதுன்னா நமக்காக சொன்னது தான். ஏன்னா வர வழியில் யாருமே வந்து வாப்பான்னு கூட மாட்டாங்க ஞானத்தில். எப்படியாவது நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணோம். அப்போ யாருக்கு எந்தெந்த விதமான ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை இறைவன் தூண்டி விடுவான். சரி இதை தாண்டி வரியா என்றதை அவன் சோதிப்பான். ஆனால் ஞானம்ன்றதை ஒன்று அடையணும்னா இவ்வளோ சோதனையும் நான் தாண்டி வந்தான் நின்னா மட்டும்தான். எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும்தான் வேணும்னு இருந்துட்டானா தான் அவனே இறங்கி வருவான். வழியில் மயக்கத்தில் போயிட்டோம்னு சொன்னால் இறைவன் தள்ளி போயிடுவான். சரிங்களா, கவனமாக இருக்கணும். சோதனை செய்த ஒரு மாணவன் தான் அடுத்த வகுப்புக்கு போவான் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சோதனைக்கு கஷ்டப்பட்டவங்களாம் அங்கேயே உட்காந்து முக்கின்னு இருப்பான். ஒரே கிளாஸ்லேயே அதே இதை வந்துட்டு ஆமாம், திருப்பி நான் எவ்வளோ வருஷம் பாடம் பண்ண தெரியுமாச்சு, எவ்வளோ வருஷம் நான் படிக்கிறேன் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் படிச்சுன்னுக்கிறாங்க. நாங்களாம் அந்த காலத்துலேருந்தே படிச்சுன்னுக்கிறோம். என்ன பிரயோஜனம், இதே கிளாஸில் உட்காந்து என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் சொல்கிறாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி. என்ன சொல்கிறாரு, ஒரு கிணறு சுரக்கணும்னா நீ என்ன பண்ணோம், தோண்டிக்கினே இருக்கணும். அது சும்மா வந்துடாது அந்த தண்ணி. ஏன் உள்ளே வச்சுக்கிற எத்தனை போய் இறைவன் மேலேயே வச்சுருந்தா எவ்வளோ வசதியாக இருந்திருக்கும். மேலேயே வச்சுருந்தா என்ன இருக்கும், இயற்கையாக இறைவன் எல்லாத்தையும் மேலேயே கொடுத்துட்டான். ஆனால் மனுஷனோட குணாதிசயம் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் அழிச்சிட்டு அதை தேடி கீழே போயிட்டான். தண்ணியை மேலேயும் இறைவன் வச்சுட்டான், பூமி கடையிலையும் இறைவன் வச்சுட்டான். எப்போ பூமி கடையில் நான் தேடி போனேன், மேலே இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்ததுக்கப்புறம் இனிமேல் மேலே ஒன்றுமே இல்லை, சரி பூமியில் போவோன்னு கீழே தோண்டி போகிறான். இதை ஏற்கனவே மேலே வச்சுருந்தா மொத்தமாக முடிச்சுட்டு இருப்பான் சோழியை. அப்போது நீ தோண்டி தோண்டி எடுத்தால் தான் கிணத்தே ஊது வரும். அந்த மாதிரி நாம் படிக்கக்கூடிய கல்வி நமக்கு அறிவை கொடுக்கணும். நான் படிக்கிறேன், இவ்வளோ வருஷம் படித்தேன்னு
உனக்கு அறிவு வராமல் நீ படிச்சுன்னு இருந்தனா பலன் இல்லை. ஒரு பூமியை நோன்னா தண்ணி சுரக்கிற மாதிரி உனக்குள்ள அறிவு ஆனது சுரக்கணுன்றார் திருவள்ளுவர். அதுக்காக தான் பாடம். சரிங்களா? நல்ல சாமி. சாமி இப்போ ஐம்புலன்கள் வந்துட்டு சொல்கிறோம்ல சாமி, இப்போ வந்துட்டு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்கிறோம்ல சாமி. இப்போ 5 பஞ்சபூதம் இருக்குது சாமி. இப்போ இந்த ஐம்பொன்னுக்கும் இதை விட வேற ஏதாவது பொண்ணு அப்படின்னு இருக்குங்களா, இல்லை இந்த ஐம்பொன்னோட தான் வந்துட்டு அவ்வளோதானா? சிலைனாலே ஐம்பொண்ணு தான். அதான் சாமி. 5 பொண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு சிலையாகவே இருக்கும். அந்த ஐம்பொன்னுன்னா என்னென்ன? தங்கம், சரி. வெள்ளி, செம்பு, ஈயம், வெங்கலம். இது 5மே சேர்ந்தது தான் வந்துட்டு சிலையாக இருக்கும். சிலை. அப்போ தான் நம்மளோட வேண்டுதல் அங்கே போய் சேரும். அங்கே இருக்கிற சக்தி நமக்கு வரும். இது ஒரு அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா அந்த எனர்ஜியை கடத்தி வைக்கக்கூடிய பொருள்லாம் இதில் இருக்குது. அதனால தான் பெரியவங்க இந்த 5 பொருளை சேர்த்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். புரியுது சார். நல்ல சரி சார். நல்ல ஆக்கும்.